இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. இனி எந்த காலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று வீர வசனம் பேசினார்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். திட்டவட்டமாக அறிவித்தார்கள். அதையே அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் பலமுறை ஊடகங்களிலே சொல்லியிருக்கிறார். அதைத்தான் சி.வி. சண்முகம், கே.பி. முனிசாமி போன்ற அதிமுகவின் முன்னணி தலைவர்களும் வெளிப்படையாக அறிவித்தார்கள். ஆனால் 2 நாட்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்தர் பல்ட்டி அடித்திருக்கிறார். அவசரமாக டெல்லிக்கு விமானம் ஏறி சென்றிருக்கிறார். அவரோடு அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக இருந்த தம்பிதுரை, கே.பி. முனிசாமி, சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி போன்ற முக்கிய தலைவர்கள் சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார்கள். அங்கே கூட்டணி சம்பந்தமாக பேச்சுவார்த்தை முடிவாகிவிட்டது. அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது. 120 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடுவதென்றும் மீதி 114 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டதாகவும், ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று திட்டவட்டமாக அவர்கள் முடிவெடுத்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமியுடைய உறவினர் வீட்டில் நடத்தப்பட்ட அமலாக்கத்துறை சோதனையில் 650 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டதாகவும், அதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும், அதிலிருந்து தப்பிப்பதற்காகத்தான் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்கிறார் என்றும் ஒரு செய்தி இன்றைக்கு ஊடகங்களிலே வந்து கொண்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியோடு நாங்கள் எப்பொழுதும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார். இது பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி அமைப்பதற்கான அச்சாரம் என்று ஊடகங்கள் எழுதி கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமாக அதிமுகவை சார்ந்த யாரும் மறுப்பு சொல்லவில்லை. ஆனால் அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த ஒரு கட்சியுடனாவது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினால் அடுத்த நிமிடம் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஊடகங்கள், சில வாடகை வாயன்கள், சில அயோக்கிய சிகாமணிகள் என்ன சொல்வார்கள்? பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி பேரத்தை ஆரம்பித்து விட்டது, பாட்டாளி மக்கள் கட்சி பேசிக்கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு இன்னும் பேரம் படியவில்லை என்று திட்டமிட்டே பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது மட்டும் அவதூறை கிளப்புவார்கள். ஆனால் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை என்று அறிவித்துவிட்டு இன்றைக்கு அமித்ஷாவை சந்தித்தால் இவர்கள் கூட்டணி சம்பந்தமாக பேசுகிறார்கள், தொகுதி பங்கீடு முடிவாகிவிட்டது என்று தான் செய்தியை போடுகிறார்கள், என்று தான் பலர் பேசுகிறார்கள். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியை பற்றி பேசினால் மட்டும் தமிழகத்திலே இருக்கின்ற பெரும்பாலான ஊடகங்கள், பெரும்பாலான வாடகை வாயன்கள், சில அயோக்கிய சிகாமணிகள் அதை பேரம் என்று தான் பேசுவார்கள். அதிமுக பேசினால் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை, திமுக பேசினால் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை. திமுக கூட்டணியில் என்ன வாழ்கிறது? ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட 2013ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், ஸ்டாலின் சொன்னார், நல்ல வேளை காங்கிரஸ் கட்சியோடு எங்களுக்கு கூட்டணி இல்லை, அவர்களை கூட்டணியில் வைத்துக்கொண்டு நாங்கள் ஏன் அவர்களை சுமக்க வேண்டும் என்று சொன்னார். அதற்கு பதில் சொன்ன மறைந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஈ.வி.கே. இளங்கோவன் என்ன சொன்னார்? தேவையில்லாமல் திமுக செய்த ஊழல்களுக்கெல்லாம் நாங்கள் முட்டு கொடுக்க வேண்டியதாகிவிட்டது, அவர்கள் செய்த ஊழலுக்கெல்லாம் நாங்கள் ஜாமீன் கொடுக்க வேண்டியதாகிவிட்டது என்றெல்லாம் வசைபாடினார்கள். ஆனால் அவர்கள் கூட்டணி பற்றி பேசுகின்ற பொழுது திமுக காங்கிரஸ் கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டு விட்டது. அவர்களெல்லாம் கூட்டணி பற்றி பேசினால் பேரம் பேசினார்கள் என்று யாரும் சொல்வதில்லை. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலே மாறி மாறி கூட்டணி வைக்காத அரசியல் கட்சிகளே இல்லை, எந்த கட்சியும் இல்லை. நாம் பார்க்கின்ற வகையில் என்னுடைய அரசியலில் நான் பார்த்த நாளிலிருந்து இன்று வரை இதுவரை சீமான் மட்டும்தான் தனித்து போட்டியிட்டிருக்கிறார். அவர் கூட ஏற்கனவே திமுகவுக்கு ஆதரவாகவும் பேசியிருக்கிறார், அதிமுகவுக்கு ஆதரவாகவும் பேசியிருக்கிறார். பல ஆண்டுகள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், நிறுவனர் டாக்டர் ஐயாவுடன் பயணம் செய்திருக்கிறார். விஜயகாந்துக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார். அவர் ஆதரவாக பேசாத ஒரே கட்சி பாரதிய ஜனதா மட்டும்தான்.
காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக மட்டும்தான் பேசவில்லை. அதிலும் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த, மயிலாடுதுறை தொகுதியிலே காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த மணிசங்கர் ஐயரை கூட பாராட்டி பேசியிருக்கிறார். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி, திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி கண்டு இருக்கிறது. ஆனால் பாமகவை மட்டும் தொடர்ந்து திட்டமிட்டு வேண்டுமென்றே அவதூறான செய்திகளை பரப்புவதில் இந்த ஊடகங்கள் இன்றைக்கும் தயாராகத்தான் இருக்கிறது. கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட அதிமுகவுடன் கூட்டணி முடிவாகிவிட்டது என்று பல ஊடகங்கள் எழுதினார்கள். கூட்டணி முடிவாகாமல் போனதற்கு வேறு காரணம். என்ன காரணம் என்று சொன்னால், பாட்டாளி மக்கள் கட்சி கேட்கின்ற பெரும்பாலான தொகுதிகளை ஒதுக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை. அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறக்கூடிய 1-2 தொகுதிகளை தவிர மீதி தொகுதியெல்லாம் அதிமுக தோல்வியை சந்தித்து விடும் என்கின்ற தொகுதிகளைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருந்தார். கிட்டத்தட்ட சேலம் மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியே இல்லாமல் செய்துவிட வேண்டும், சேலம் மாவட்டத்தை தன்னுடைய சொந்த மாவட்டம், இங்கே வேறு எந்த கட்சிகளும் இருக்கக்கூடாது, வேண்டுமானால் திமுக மட்டும் இருந்துவிட்டு போகட்டும் என்ற எண்ணத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தினார் என்று பின்னால் செய்திகள் வெளிவந்தது. ஆனால் இதை பெரும்பாலான ஊடகங்கள் வெளியிடவில்லை, பெரும்பாலான ஊடகங்கள் பேசவில்லை. ஆனால் என்ன சொன்னார்கள்? பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்றுதான் முடிவெடுத்து விட்டார். ஆனால் அன்புமணி ராமதாஸ் தான் அதை மறுதளித்து விட்டு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்தார் என்று திட்டமிட்டு பொய் செய்திகளை பரப்பினார்கள். ஆனால் இன்றைக்கு அதே எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைக்கிறார் என்று சொன்னால் என்ன சொல்கிறார்கள்? பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக எடப்பாடி பழனிசாமி அவசரமாக டெல்லிக்கு விரைந்தார். எப்படி இந்த ஊடகங்கள் இருக்கிறது, இந்த ஊடகங்கள் எவ்வளவு மோசமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு இவையெல்லாம் மிகப்பெரிய சான்று. இனியாவது தமிழக மக்கள் இந்த ஊடகங்களை பற்றி சற்றேனும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.